என்ன அர்த்தத்தில் அவர் சொன்னார்னு எனக்கு புரியல. அப்போ நீங்கள் மற்ற விஷயத்தை நீங்கள் வரவே மாட்டீங்க. இப்போ பேசிட்டு போட்டு வேட்டையாட்டு போயிடுவீங்க. அடுத்த எலெக்ஷன் ஒன்று வரும், வேட்டையாடுத்து திருப்பி வருவீங்களா? என்னுடைய பார்வையில் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் மதுரை மாநாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியவே இல்லை. எந்த வித்தியாசமும் இல்லைங்க. என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள்? லொக்கேஷன் தான் ஷிஃப்ட். சினிமாக்காரர் அவர். நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க? ஒரு 10 எடுப்பீங்களா? 15 எடுப்பீங்களா? எடுத்தோன்னு 35 எடுத்துருவீங்களா? அப்போ நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு என்ன தேவையோ அதை உங்களால் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியுமா? தனியாக எலெக்ஷனை எதிர்கொள்வது என்பது தற்கொலைக்கு சமம் என்பது விஜய்க்கு நன்றாக தெரியும். அவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு. எம்ஜிஆரை கூப்பிடுறாரு, அண்ணா கூப்பிடுறாரு, பெரியாரை கூப்பிட்டுக்கிறாரு. அவர் கூப்பிடாதுன்னு எடப்பாடி தான் கூப்பிடல, அது அப்புறம் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். உங்கள் பின்னால் இத்தனை மக்கள் வருகிறார்கள், அவர்களை நீங்கள் நடுத்தெருவில் விட்டு விடாதீர்கள். திமுக மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் கொஞ்சம் பயந்துதான் போயிருக்காங்க. உண்மை. பேச்சை பத்தி கூட்டம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் சார் எப்பொழுதுமே. முதல்ல அவர் அந்த பனையூர் பண்ணையார்த்தனத்தை விடணும். சார் வணக்கம். 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 தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு, இந்த மதுரை மாநாடு குறித்து நிறைய பேட்டிகளை பார்க்குறோம், நேர்காணல்கள், விமர்சகர்கள் நிறைய பேசிகிட்டே இருக்கிறாங்க. அது குறித்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுடைய பார்வையில் அந்த மாநாட்டினுடைய அந்த பிரம்மாண்டத்தை, அந்த கூட்டத்தை பார்க்கும்போது, ஒரு அரசியல் மாநாட்டினுடைய அந்த கூட்டத்தை பார்க்கும்போது துவக்கத்தில் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஒரு விஷயத்தை மறுக்க முடியாத உண்மை, மிக பிரம்மாண்டமான மாநாடு. சரி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் டிவிகே கைஸ். அதை ஆர்கனைஸ் பண்ணவங்களும் சரி, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல் சில நெகட்டிவிட்டி இருக்குது. எந்த ஒரு மாநாட்டிலும் இருக்கிற ஒரு விஷயம் தான். அதை சேரை உடைச்சிட்டாங்க, அதை உடைச்சிட்டாங்கன்றதுலாம் இது எல்லா விஷயத்திலும் மாநாட்டிலுமே இருக்கும். எல்லா மாநாட்டும் நடக்கிற விஷயம். பிரம்மாண்டம், அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. அது அதை பாராட்டியே தீரணும். விஜய் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி மாநாடு தான், கூட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை எப்படி கொண்டு சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது அந்த ஒருங்கிணைப்பு ஆக்சுவலாக டேட்டை மாற்றினாங்க. கவர்மெண்ட் டேட்டை கொடுக்கல, 24, 22 ஆக்கினாங்க, 21 ஆக்கினாங்க. ஸோ பல இடையூறுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த மாநாடு வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்கன்றது மாற்று கருத்தே கிடையாது. அதாவது தண்ணி பைப்புலலாம் கொண்டு வந்திருக்காங்க. பூமி கீழே பைப்பை கொண்டு வந்து டேங்க்ல ஃபில் பண்ணுறதுலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் எதிர்பாராத விடமா நேற்று 106 டிகிரி அங்கே, விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். 106 டிகிரி மதுரை எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கான ட்ரோனில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. வாட் எவர் பெஸ்ட் தே கேன் டூ. பிரச்சனைகள் வந்தால் கூட அதை சமாளிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ உண்மையிலேயே அதை பாராட்டணும். இதுக்கு முன்னாடி நடக்காத விஷயமா? எம்ஜிஆர் கூடாத கூட்டமா, ஜெயலலிதா அவர்களுக்கு கூடாத கூட்டமா, கலைஞர் பேச்சை கேட்காத, அவர் அதை பார்க்கறதுக்கு வராத கூட்டமா? அதே மாதிரி இப்போ விஜய் ஒரு பாப்புலர் செலிபிரிட்டி, பெரிய ஆள், ஒரு டாப் ஹீரோவாக இருக்கிறாரு, அதிக சம்பளம் வாங்குற நம்பர் 1ல் இருக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் வருது. இதில் என்ன வியப்பில் ஆழ்த்துறதுக்கோ என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அதையும் மறுப்பதற்கு இல்லை. ஒரு நடிகருக்கான கூட்டம் கூடுவது இயல்பு. சரி, தமிழகத்தில் எப்பொழுதுமே எந்த ஒரு தேசத்திலையும், குறிப்பாக பல மாநிலங்கள் கூட, சதன் பாட்டை விட்டுருங்க, தன்னுடைய அரசியல் தலைவரை அரசியல் களத்தில் தான் தேடுவாங்க. தமிழகத்தில் மட்டும் அது எப்பொழுதுமே கோடம்பாக்கத்திலே நம்ம தேடின்னு இருக்கோம். அது ஆரம்பத்துலேருந்து அது வழி வந்துட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்றது வேற விஷயம். சரி, அந்த தேடுதல் திரைத்துறையை நோக்கியே தான் இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அது தானாக கூட்டின கூட்டமா இல்லை கூட்டி கூட்டமா? ஏன்னா QR கோட்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம். ஸோ நீ ப்ரூஃபு காட்டினா தான் உனக்கு மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியுன்ற கண்டிஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ இது கூட்டப்பட்ட கூட்டமாக இருந்தாலும், கூடிய கூட்டமாக இருந்தாலும் கூட்டம் தான். சரி, எந்த கட்சிக்குமே அது பொருந்தும். சரி, ஆனால் ஓட்டாக மாறுமா என்றால் அதனுடைய விஜயோட ஸ்பீச்சை நம்ம பேசணும். அதனால தான் அவருமே அதை சொல்கிறாரு. இது ஓட்டாக மாறுமான்னு நிறைய பேர் 2 கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவருடைய ஸ்பீச்சை பொறுத்தளவில் ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போதே சிங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்பீச்சை தொடங்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடங்கும் போது அது ஒரு சரியான தொடக்கம் தானா? அப்படி ஆரம்பிக்கிறது அதில் உடன்பாடு இல்லை. யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல எனக்கு. அவருக்கு ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல. இது வெண்திரை கிடையாது. இது ஆடிட்டோர் சினிமா தேட்டருக்குள்ளே பேசுகிற விஷயமே கிடையாது. என்ன டைலாக் பேசினார் அவர்? சிங்கம் வேட்டைக்கு தான் வெளியில் வரும். ஏன் அந்த டைலாக் அவர் சொல்கிறாருன்னா, இவர் எதுக்கும் வரமாட்டேங்கிறாரு. சும்மா ஏதாவது துப்புரவு தொழிலாளர் பிரச்சனைக்கு கூட இவர் ஸ்பாட்டுக்கு வரல, அவங்கள 4 பேரை கூட்டின்னு வீட்டுக்கு வர. எதுக்கு எப்போ சொன்னாலும் சொல்கிற காரணம் என்ன? சினிமாக்காரன் கூட்டம் கூடினோம், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும்.
அவர் எப்படி அரசியல் வந்தாச்சு குதிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்துதான் ஆகணும். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு பெரிய யோசிச்சு பார்த்தேன் நேற்றுக்கலாம். நான் சிங்கம் வேட்டைக்கு தான் வெளியில வரும்னா அரசியல் ஜென்ரலா சொல்லுவாங்க. இன்று தலைவர் ஓட்டு வேட்டையாடினார் திருவொற்றியூர் தொகுதியில், இன்று மயிலாப்பூர் தொகுதியில் ஓட்டு வேட்டையாடினார். அந்த மாதிரி அப்ப நீ ஓட்டுக்கு மட்டும்தான் வருவாங்கிறத ஓப்பனா சொல்றீங்களா நீங்க? அது எவ்வளவு பெரிய ஒரு என்ன அர்த்தத்துல அவர் சொன்னாருன்னு எனக்கு புரியல. அப்ப நீங்க மற்ற விஷயத்தை நீங்க வரவே மாட்டீங்க. இப்ப பேசிட்டு போட்டு வேட்டையாட்டு போயிடுவீங்க. அடுத்த எலெக்ஷன் ஒன்று வரும், வேட்டையாடுத்து திருப்பி வருவீங்களா? அந்த கேள்விக்கு என்ன பதில் உங்களுக்கு? பசிச்சாதான் வரும்னு சமபலம் கொண்ட ஒரு. அதை விட உன்னுடைய பசிக்காக நீ அரசியல் வரக்கூடாது. மக்களின் பசியை போக்குபவன் தான் அரசியலுக்கு வர முடியும். அது அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அவர் அது யார் எழுதி கொடுத்தாங்கன்னே தெரியல. சிங்கத்துக்கு வேணா காட்டுல அது அழகா இருக்கலாம், ஆனா நாட்டுல அது அசிங்கமாயிடும். ஒரு தலைவன் அப்படி இருக்கக்கூடாது. தோளோடு தோல் இருக்கணும், எல்லா இடத்துலயும் கூட இருக்கணும். வேட்டைக்கு மட்டும் வருவேன், ஹண்டிங் முடிஞ்சு 6 மாசம் பொறுத்து வருவேன்னா அது ஏற்புடையது. ஸ்டார்டிங்கே சரியில்லைங்க. எனக்கு அதில் பெரிய உடன்பாடே இல்லை. அது அவர் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணுங்கிறேன். ஏன்னா அவருக்கு இளைஞர்கள் பட்டாலும் அவர் நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அதை சரியா வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் விஜய்க்கு இருக்குங்கிறத நான் நம்புறேன். சரி, அதை அவர் செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். சரி, நிச்சயமா அவர் அடுத்தடுத்து பேசும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கதை மாதிரி, ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி அதை பண்ணிட்டு அடுத்த ஒரு விஷயமா ஒரு அரசியலுக்குள்ள அவர் போறாரு. குறிப்பா அவர் தொடக்கத்துல முதல் மாநாட்டில் சொன்ன ஒரு விஷயம், எங்களுடைய அரசியல் எதிரி யாரு, என்னுடைய கொள்கை எதிரி யாரு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். முதல் மாநாடு, அந்த கொள்கை பிரகடன மாநாடு அப்படின்னு முதல் மாநாடு சொன்னாங்க. இந்த மாநாடை பொறுத்தளவுலையும் அந்த விஷயத்த மீண்டும் தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? திமுக பாஜக அந்த எதிர்ப்புல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுதா? அப்படி என்னுடைய பார்வையில் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் மதுரை மாநாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியவே இல்லை. எந்த வித்தியாசமும் இல்லைங்க. என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? லொகேஷன் தான் ஷிஃப்ட். சினிமாக்காரர் அதே விஜய், அதே உணர்ச்சி வசப்பட்ட கூட்டம், அதே பாசிசம். இந்த பாயாசத்துக்கு பதிலாக பாய்சன், அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாருமே கேட்டாங்க, என்னங்க அப்ப ஏடிஎம்கே நீங்க திட்ட மாட்டீங்களா? சரி, அடடா நம்ம தயிர் சாதமும் சாம்பார் சாப்பிட்றோம், ஊருக்கா என்ன பண்றது? அப்போ எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? அத்தோட விட்டுட்டார். அது என்ன இசை? நீங்க விக்கிரவாண்டி மாநாடு நியாயம், முதல் மாநாடு நீங்க நுனிப்புள் மேயதில் நியாயம், கரெக்ட். இந்த ட்ரிப் நீங்க மெச்சூர்டா வரீங்க, நாங்க எதிர்பார்க்கிறோம். எதை பத்தி நீங்க பேசுனீங்க? ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லுங்க பாப்போம். திமுகவை கடுமையா விமர்சனம் எப்பவுமே எளிதுங்க. இது இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி. இது திமுக பாஜகவோட ஒரு ரகசிய உறவுல இருக்குது. பயந்துக்கிறாங்க, ரைடுக்கு பயந்துக்கிறாங்க. உடனே டெல்லிக்கு போறாரு, அது வரைக்கும் போகாத கூட்டத்தில் போய் அட்டன் பண்றாரு. ஸோ அந்த அட்டாக்லாம் இருக்குல்ல, இந்த ஆட்சி அகற்றப்படணுங்கிற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றாருல. அவர் சொன்ன விஷயத்த தினந்தோறும் பேப்பர் படிக்கிறவன், யூடியூப் பார்க்குறவன் எல்லாருமே கரெக்டாக பேசுவான். அது இல்லை விஜய் என்ன புதுசாக பேசிட்டார் சொல்லுங்க? ஒரு அரசியல் தலைவன்ட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு பிரச்சனையை நீங்க சொல்றது முக்கியம் கிடையாது, பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் கொடுக்குறீர்கள் சொல்றதான் முக்கியம். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ மோடிஜி அப்படின்னு ஒரு பேர் சொன்னீங்க, அவர் முழு பேரை சொன்னீங்க, கைத்தட்டலுக்காக பாராட்டுற இருக்கட்டும், தப்பு கிடையாது. சரி, என்ன கேட்டீங்க நீங்க? பாசிச பாஜக கிட்ட என்ன கேட்டீங்க நீங்க? கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும். சரி, கச்சத்தீவனோட பிரச்சனை என்ன? கச்சத்தீவுன்னு இருதேச உடன்பாடு. அதுக்கு என்ன வரலாறு தெரியுமா? அதுக்கு என்ன நடந்தது, யாரு கொடுத்தது, யாரு கேஸ் போட்டது, ஒரு மோடி நினைச்சா எடுத்து வந்துட முடியுமா? அது நீங்க அதுக்கான விலை சொல்லணும். நீட்டை பத்தி பேசுறீங்க, இது எல்லாருமே பேசுற விஷயம். நீங்க என்ன புதுசா பேசுறீங்க? இந்த ரெண்டு விஷயத்த நீங்க அதை பண்ணி கொடுங்க, மீனவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இதான் வருஷம் கேட்டு இருக்கீங்களா? விக்கிரவாண்டிலாம் கேட்டீங்க, தினந்தோறும் இப்போ பார்க்கும்போதெல்லாம் கேட்குறீங்க. இது நீங்க எப்படி வேறுபடுறீங்க? திமுகவை திட்டுறீங்க, திமுகவோட அதே கோரிக்கை தானே உங்களுது. திமுக அதான் சொல்லுது, கச்சத்தீவை மீட்டு கொடுங்க, கடிதம் எழுதுவார் முதல்வர். நீட்டை விளக்கணும், ரகசியம் எங்கிட்ட இருக்கு நம்ம துணை முதல்வர் சொல்லுவாரு. கடைசி சொல்ல மாட்டாங்க, அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அதுதானே நீங்க பண்றீங்க. நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்னன்னா, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நீங்கள் வருவீர்கள் என்றுதான் இத்தனை இளைஞர் பட்டாலும் உங்கள் பின்னால் வருகிறது. எத்தனை பெண்கள் அவர் பின்னாடி நம்பி வராங்க. ஒரு பெண்ணை கொடுத்து நான் பார்த்தேன், இன்டர்வியூ பார்த்தேன், எனக்கு தளபதி விஜய் தான். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என் வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், அது என் வீட்டுக்காருக்கும் தெரியும். அப்போ உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கறாங்க, கேள்விகள் அவர்களுக்கு தெரியும், பதில்களுக்கு தான் உங்களை பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி நீங்க திருப்பி சொல்றது என்ன இருக்கு? எக்ஸாமுக்கு நீங்க வரீங்க, கேள்வி நாங்க தான் கொடுக்கணும், பதில தான் நீங்க எழுதணும். நீங்களே எங்களை மாதிரி கேள்வியே நீ திருப்பி எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா என்ன ஆவீங்க? நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க பரீட்சையில. தீர்வுகளை நோக்கி நகர வேண்டும் விஜய் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஸோ அப்போ அது திமுகவை குறித்து அவர் வச்ச அந்த குற்றச்சாட்டுகளோ அந்த விமர்சனங்களோ பெரிய வீச்சா இல்லைன்னு சொல்றீங்களா? வீச்சு இருந்தது. எந்த ஒரு பத்திரிகையும், நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க பத்திரிகையாளர், எந்த ஒரு பத்திரிகையும் ஆளுங்கட்சி எதிர்த்து எழுதக்கூடிய பத்திரிகை தான் நிறைய சேல்ஸ் ஆகும். நிச்சயமா. எந்த ஒரு கட்சியும் எந்த கட்சியும் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசினாதான் கட்சி வியாபாரம் ஆகும். இதே விஜய்
அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு வைங்களேன், திமுக திட்டிருக்க மாட்டார், அதிமுக தான் திட்டுவார். ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்ப்பது தான் எந்த ஒரு கட்சியும் வளரும். இது எல்லாரும் தம்பு உள்ளது, அதுதான் அவர் செய்யறாரு. இதுல புதுசா ஒண்ணுமே பண்ணலையே அவரு. அப்படி இப்போ நீட்டு விஷயத்திலையும் கச்சத்தீவு விஷயத்திலும் திமுக ஸ்டாண்டு, இப்போ திமுக திட்டத்துல அதிமுக ஸ்டாண்ட். உங்களுக்கு நீங்க என்ன மாற்றா வர போறீங்க இதுல? ஸோ நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க இந்த அதிமுக பொறுத்தல ஒரு ஊருகா மாதிரி தான் டச் பண்ணிட்டு போனார், பெருசாக இல்லைன்னா. ஏன்னா அதுக்கு முன்னாடி விமர்சனம் இருந்தது பழைய கூட்டங்களில் அல்லது பல அறிக்கைகள் வரும்போது. சரி, அதிமுக குறித்து ஊழல்னு சொல்லி திமுக சொல்கிறீங்களே, அப்போ இந்த ஊழல்ன்ற பிரச்சனையில் அதிமுக வராதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதனால் அவர் அதிமுக இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அதிமுக சொன்னது காரணம் வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, ஏன் சொல்லலை அப்படிங்கிறதுக்காக சொன்னார் அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை ஒரு டீல் முன்னாடி பேசிட்டு இருந்தா சொன்னாங்களா, அதிமுக தாவேக ஒரு கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருந்தது. இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை, எகைன் வந்து என்டிஏக்குள்ள அதிமுக போனதுனால அதுக்கான வாய்ப்புகள் மழுங்கி போச்சு, இனிமேல் இல்லைங்கிறதுனால சரி இனிமேல் அதிமுகவை வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம் அல்லது விமர்சனம் பண்ணலாம்னு சொல்லி இது ஒரு தொடக்கமாக அந்த மாநாடை பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் திமுகவை எதிர்த்ததில் ஒரு 50% அதிமுக எதிர்த்தாங்க கூட நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துப்பேன். சரி, அவர் என்னன்னா கார் ஓட்டும் போது எப்பா பெல்ட் போட்டு ஓட்டுனாங்க. என்னடா அது பெல்ட் போட்டு இறுக்கமாக இருக்கும், என்ன பண்ண சார் டக்குன்னு போலீஸ் இத்தனை பேர் சொல்கிறாங்க, போலீஸ்க்கு எதிர்க்கு வர அந்த நேரத்துக்கு பெல்ட்டை போட்டுப்போம். அது சொன்னன்றதுக்காக சொன்னதே ஒழிய அதிமுகவை பற்றி பேச வேண்டியது ஏன் பேசல? அவர் பேசிக்கலாமே. எம்ஜிஆரை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசினார் மதுரையில், எம்ஜிஆர் அப்படின்னாரு, ஏன் அவங்களுக்கு தப்பாக பேசல? அது வந்து அண்டர் கம்பல்ஷன் அவர் அதிமுகவை திட்டினாரே ஒழிய இது வந்து ஒரு வேற வழி இல்லாமல் தான் பேசியிருக்காருன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ வந்து அப்போ திமுக திட்டினது வழக்கமான, பாஜக அதிமுக புதுசாக உள்ள சேர்த்து ஆரம்பிக்கிறார். இது வந்து இது இன்னும் இது 8 மாதங்கிறது ரொம்ப ரொம்ப ஏர்லி. சரி, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திரவியம் தேர்தல் அரசியலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். இங்கிலீஷில் ஒரு ப்ராபம் இருக்கு, சி டோன்ட் ரன் ஃபாஸ்ட் அட் மாரத்தான் சொல்லுவாங்க. மாரத்தான் ஓட்டத்தில் வேகமாக ஓடக்கூடாது. அது வந்து மாரத்தான் எப்படி ஓடணும்னா கடைசி வரைக்கும் ஓடுறவங்க தான் ஜெயிப்பான். மாரத்தான்ல வேகமாக ஓடுற 4 ரவுண்டில் டயர்டாக தோற்றுருவாங்க. அது விஜய்க்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே நிறுத்தக்கூடாது, நிதானமாக பேச ஆரம்பிப்பார். போ எப்படின்னு பார்ப்பாரு. ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி மச் அவைலபிள். அதை பற்றி நான் இன்னொரு விஷயம் நீ கேட்க முடியாது, நான் பதில் சொல்லியே தீரணும். ஏன் அவர் அதிமுகவை சரியா எதிர்க்கலைங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, சரி அவர் எத்தனை வருஷம் இப்போ எலெக்ஷன் ஜெயிக்கிறான்னு ஆசைப்படுறாரு, முதல்வர் ஆகணுன்றாருன்னு, ஆட்சியில் பங்கு தருவேங்கிறாரு. எத்தனை சதவீத ஓட்டு அவர் வாங்குவார் அவர் நினைக்கிறார்? எனக்கு பயமா இருக்கு. அவரோட விஜய் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கிறாரோ? அவர் சுத்தி இருக்கிறவங்க வியூக வகுப்பாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க சில டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, உங்களுக்கு வரவேற்பு இருக்குது, நாங்க சில சர்வே பண்ணோம், சர்வே பண்ணும்போது நம்ம தனிச்சே நின்று கூட நம்மளால அரித்மெட்டிக் எடுத்துக்கங்களேன் அப்படின்னு கூட அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம். அதை நம்புறது தான் இந்த ஆபத்துங்கிறானா. 35% இந்த ஏடிஎம்கே திமுக 2-3% 35% இவங்க எடுத்துப்பாங்க சார். 70 நீங்க எவ்வளவு எடுப்பீங்க? ஒரு 10 எடுப்பீங்களா? 15 எடுப்பீங்களா? எடுத்தோன்னு 35 எடுத்துருவீங்களா? அப்போ நீங்க ஆட்சி அமைப்பதற்கு என்ன தேவையோ அதை உங்களால் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக முடியாது. 35-40 விழுக்காடுகள் பெறுகின்ற அரசியல் கட்சி மட்டும்தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். இது நிதர்சனம். எத்தனை பேர் எத்தனை கட்சியோட ஓட்டு வங்கி பிரிக்கட்டும், அவர் 40% சாத்தியமா? எப்படி சாத்தியம் அது? அப்போ அவர் வந்து தங்குவதற்கு இடம் தேவை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவார். என்னுடைய ஒப்பீனியன்ல அதிமுகவின் மீது அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறது இருக்கு. கடைசி நேரத்தில் கூட அது மாறலாம். அரசியலில் எதுவும் நடக்கலாம். ஸோ அதனால அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது வந்து நீங்க சொல்ல காலகட்டம்ங்கிறது ஒரு டிசம்பர் ஜனவரி அந்த மாதிரி சொல்லலாமா? அது அந்த நேரத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா தனியா எலெக்ஷனை எதிர்கொள்வது என்பது தற்கொலைக்கு சமம் என்பது விஜய்க்கு நன்றாக தெரியும். ஆனால் சுற்றி இருக்கவங்க ஏதோ சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க, திமுகவினுடைய கூட்டணி கட்சி பலம் மாற்று கருத்தே கிடையாது. அரித்மெட்டிக்கலி தே ஆர் ஸ்ட்ராங். ஏடிஎம்கே கிட்ட ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான். இப்ப பாமகனுடைய நிலைப்பாடு இன்னும் சரியா தெரியல. சொந்த பிரச்சனையை இன்னும் தீர்க்க முடியாம இருக்கிற அந்த கட்சி. அப்போ விஜய் என்ன பண்ணுவார்? அதனாலதான் விஜயகாந்த் பேர் அங்க சொல்றாரு, இந்த மண்ணின் மைந்தர் எங்க அண்ணாங்கிற. அவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு. எம்ஜிஆர் கூப்பிடுறாரு, அண்ணா கூப்பிடுறாரு, பெரியாரை கூப்பிட்டுக்கிறாரு. அவர் கூப்பிடாதுன்னு எடப்பாடி தான் கூப்பிடல, அப்புறம் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு தோணுது. எல்லா தலைவர்களையும் இது என்ன கூட்டம்? அது ஒரு பார்வை சொல்றாங்க சார். அவருடைய நோக்கம் திராவிட தலைவர்களை தங்களுடைய தலைவர்களாக ஆக்கி கொள்றாரு. திராவிட வாக்குகள் அப்படிங்கிறது திராவிட கட்சிகள் பெறக்கூடிய
வாக்குகளை கவர்வதற்காக அண்ணாவையும் பெரியாரையும் எம்ஜிஆரையும் எல்லாரையுமே வந்து தங்களுடைய ஆட்களாக அவர் கொண்டு வந்து சேர்த்து அந்த வாக்குகளை பெற முயற்சிக்கிறார். அது நடந்துருமான்னு கேட்குறேன். அந்த முயற்சி அதுதான். அந்த முயற்சியினுடைய அடிநாதம் அதுதான். ஆனால் விஜயினுடைய வாக்காளர்கள் யாருன்னு பார்க்கணும். நேற்று வந்தவங்களை பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மேக்ஸிமம் அவங்க மக்கள், யங்ஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சரி. இத்தனை ஆண்டு காலமா உதயசூரியனுக்கு ஓட்டு போட்ட விரல் வேற எந்த கட்சிக்கும் போடவே கூடாது. ரெட்டலைக்கு போட்ட கட்சி விரல் எந்த கட்சிக்கும் போடவே கூடாது. அவங்களையும் இழுக்கவே முடியாது. இந்த விளிம்பு நிலையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இவருடைய டார்கெட். அவங்களுக்கு வந்து நீ எம்ஜிஆர் சொல்லலைனாலும், கருணாநிதியை சொல்லலைனாலும், விஜயகாந்த் சொல்லலைனாலும் ஏற்கனவே உங்க பின்னாடி வந்துட்டு தான் நீங்க நம்புறீங்க. பட் இதெல்லாம் ஒரு முயற்சி. ஒரு அட்டெம்ப்ட் மே பி a failure, but there should not be failure of attempts. ட்ரை பண்ணி பாருங்க சார், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது தானே. இப்போ எம்ஜிஆர் பேரை சொன்னதால என்ன கேஸ் போட்டுருவாங்களா? கிடையாது. ஒரு 4 பேர், அப்பா எம்ஜிஆர் பேரை இவங்க யாருமே சரியா யூஸ் பண்ணலப்பா, இவர் நல்லா பண்ணலாம், இந்த ட்ரிப் போடுறப்பா 4 பேர் போடலாமே, 4 ஓட்டு சொல்லுங்க, சின்ன ஒரு மனமாற்றம் வந்துடாதா அப்படின்னு நினைக்கிறாரு. அதுதான் உங்களுடைய முயற்சி. வேணா உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகலாம், ஆனா முயற்சிக்க ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அந்த முயற்சியில் தான் ட்ரை பண்றாரு. ஆனா யாருமே இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு வந்து எந்த பெரிய கட்சிகளும் ஒரு வந்த மாதிரி இல்லை, சிறிய கட்சிகளும் அவர் கூட மாதிரி தெரியல. தமிழக அரசியல் நீங்களாம் ரெகுலரா பாக்குறவர், நீங்க ஊடகவியலாளர் முறையில தமிழக அரசியலில் கடைசி நேரத்தில் கட்சி மாறிய அணிகள் உண்டு. பழம் நழுவி பாலில் விழாமல் எங்க போயிட்டு நம்ம பார்த்துருக்கிறோம். எவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது வந்து பாமகவும் சரி, தேமுதிகவும் சரி, பல கட்சிகள் இருக்கு. 8 மாதங்கள் 7 மாதங்கள் வந்து எலெக்ஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப நீண்ட நாள். அது நீங்க சொல்ற அந்த விஷயம் புரியுது. ஆனா நிரூபிக்கப்படாத, நீங்க சொன்ன மாதிரியே வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத ஒரு கட்சி, அவர் பலம் பொருந்தியவர், செலிபிரிட்டி, இதெல்லாம் ஓகே. ஆனா நிரூபிக்கப்படல களத்துல. அப்படி இருக்கிறவர் நம்பி ஒரு கட்சி வந்து இவரோட வந்து சேருமா, கடைசி நிமிஷமா இருந்தா கூட வந்து இணைஞ்சு பார்க்கலான்னு. ஏன்னா இவங்க தான், நாங்க தான் லீடர்னு சொல்றாங்க. எனக்கு அதுதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்றேன். சரி, ஆங்கிலத்தில் ஒரு ப்ராபப் சொல்லுவாங்க, டோன்ட் ஸ்கேட் ஆன் தின் ஐஸ் அப்படின்வாங்க. பனிச்சறுக்கில் போகிறோம் இல்லையா, அந்த ஐஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும். அதில் போனால் தான் அந்த ஐஸை கிழிச்சிட்டு அப்படியே ஸ்விம் பண்ண முடியும். மெலிசான ஐஸில் போனீங்க வச்சுங்க விழுந்துருவீங்க. ஸோ விஜய் இஸ் ரன்னிங் ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ். அதுதான் என்னோட ஒப்பீனியன். யோசனை பண்ணி பாருங்க, ப்ரூவ் பண்ணவே இல்லை அவர். நீங்கள் சொன்ன பிரகாரம் எதை நம்பி இவ்வளோ எதிர்த்து பேசுகிறார் திமுகவை? ஒரு வாதத்துக்காக வச்சுப்போம். சரி, அடுத்து அரித்மெட்டிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கிற பிரகாரம் திமுக அடுத்த ஆண்டு ஆட்சி அமைச்சிடுது. விஜயினுடைய நிலைமை என்ன? அவர்கள் அதிமுகவை கூட விட்டு விடுவார்கள். விஜய் தாவாக்கா விடுவாங்களா? 5 ஆண்டுகள் என்ன பண்ணுவார் அவர்? இந்த சைடில் தமிழக அரசியல திமுக எதிர்க்கும். இன்னும் 3 வருஷத்துக்கு அங்க பாசிச பாக்கா நீங்க சொன்னீங்களா பாஜக, அது அங்க இருக்கும். எங்க ஒளிவீங்க? ஒரே இடம் எம்ஜிஆர் மாளிகை மட்டும்தான். வேற யார் இருக்கா உங்களுக்கு? 5 வருஷம் எப்படி கட்சியை நடத்துவீங்க? இதெல்லாம் தான் விஜய் யோசிக்கணும். தனிப்பட்ட முறையில ஜெயிச்சு அவர் என்ன சொல்றாரு, நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் வந்திருக்கேன். அது அவர் எம்ஜிஆர் இல்லை என்பதை விஜய் ஒத்துக்கொள்ள வேண்டும். மீட்டிங்ல நான் பார்த்தேன், தன்னுடைய முகத்தை காமிச்சு அவர் பேசினார். அது என்ன ரொம்ப டூ மச்சா பட்டது எனக்கு. அவர் நான் தான் நிக்கிறோம் நீங்க நினைச்சுக்கோங்க, 234 தொகுதி எனக்காக நீங்க வாக்களிக்கிறீங்க, இது அதீத நம்பிக்கையின் ஆர்வ கோளாறுன்னு எனக்கு தோணுது. எம்ஜிஆர் வந்து நின்னார்னா வைங்களேன், அண்ணாதுரை சொன்ன வார்த்தைகள் தான் அது. ராமச்சந்திரா நீ எதுவும் பேசாதப்பா, சும்மா வந்து முகத்தை காமிச்சிட்டு போ. அது நடந்தது. சரி, எம்ஜிஆர் வந்து ஹீரோ ஆகும்போது திரவியம் 47 வயசு அவருக்கு. 47 வயசுல ஹீரோ வர அந்த சமூகம் அவரை ஏற்றுக்கொண்டது. கடைசி வரைக்கும் அவர் தலைவனாகவே இருந்தார், ஹீரோவா இருந்தார். விஜய் இப்போ 51 வயசு அவருக்கு. அந்த சமூகம் வேற, இன்றைக்கு காலகட்டம் வேற. அவர் இந்த முகத்தை என்னுடைய முகம் வந்தா ஓட்டு விழுன்னு நினைக்கிறது வந்து அது அதீத நம்பிக்கையின் ஆர்வ கோளாறு தான் எனக்கு. அதை விஜய் சுத்தி இருக்கவங்க உண்மையை சொல்லணும். அவருக்கு ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா ஆரம்பிச்சது பெரிய விஷயம், பாராட்டப்பட வேண்டியது. இவ்வளவு பெரிய வருமானம், எத்தனையோ கோடி வருமானம் அவருக்கு. அதை விட்டுட்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே அதுக்காக நான் பயமா பரிதாபப்படுறேன் அவருக்கு. நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுத்து வந்திருக்கீங்க, கரெக்டா? மிகப்பெரிய ஆளை விழுது தொங்கிட்டு இருந்தீங்க, அதை விட்டுட்டு இன்னொரு விழுதை தொங்குறது ஜம்ப் பண்றீங்க, கரெக்ட்? இதை விட ஸ்ட்ராங்கான விழுதா இருக்கணும். குறைந்தபட்சம் நீங்க பிடிச்ச விழுது விழாமையாவது இருக்கணும், உங்களை தள்ளி விடாமையாவது இருக்கணும். நீங்க எப்படி நம்ம பண்றீங்க, தனியா போறாங்கிறதுக்கு சும்மா மாஞ்சா கயிறு பிடிச்சி தொங்கணும்னு பிளான் பண்றீங்க. ஆளை விழுத விட்டுட்டு விழுந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி கட்சி நடத்துவீங்க? தோற்று விட்டீர்கள் என்றால் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அரசியல்ல வந்து ஒரு ட்ரிப் தோத்துட்டோம் வைங்களேன், இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு, இந்த மாசம் வந்து அப்படியே ஓட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வந்தா கூட கட்சி பலப்பட்டுடும். நீங்க பவன் கல்யாணம் மாதிரி சொல்றீங்க அங்க முன்னாடி. கரெக்ட் கரெக்ட். அப்படி உள்ள வரணுங்க. அவர் வந்து நான் ஒரே நாள்ல என்டிஆர் கிடையாதுங்க. அவரு
கின்னஸ் ரெக்கார்டு பண்ணவர் என்டிஆர் மட்டும்தான். கட்சியான 6 மாசத்துல ஆட்சி பிடிச்ச தலைவர் அவர் தான், என்டிஆர் தான். அவர் தேவடா அவர். நீங்க அப்படி கிடையாது. அந்த காலம் வேற, அது ஆந்திரா, இது தமிழ்நாடு. கொஞ்சம் நீங்க விஎஃப்எக்ஸ் சரியில்லை வச்சுக்கோங்களேன், சிஜி ஒர்க் சரியில்லடா பள்ளி இழிக்குதுறான்டுவான். அந்த சினிமா வேற, ஆந்திரா சினிமா வேற, இந்த சினிமாவே வேற. அது விஜய் அந்த யதார்த்தத்தை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர் மேல இருக்க ஒரு நம்பிக்கையில நான் சொல்றேன், உங்கள் பின்னால் இத்தனை மக்கள் வருகிறார்கள், அவர்களை நீங்கள் நடுத்தெருவில் விட்டு விடாதீர்கள், நீங்களும் நடுத்தெருவில் நின்று விடாதீர்கள். நீங்க பல தலைவர்களுடைய பேச்சுக்களை பாருங்க, அவங்க நிதானமா பேசுவாங்க. எப்பொழுதுமே பேச்சாளர் நிதானமா பேசணும், பார்க்குறவன் டென்ஷன் ஆகணும். பேச்சாளன் டென்ஷனே ஆகக்கூடாது. இவரு டென்ஷன் அடிநாத அடி தொண்டையிலேருந்து கத்துறாரு, கையெடுத்து கூப்பிடுறாரு, என்னென்னமோ பண்றாரு. அப்போ அத கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் கத்த மாட்டேன் மத்தாள மாதிரி அப்படி நீங்க தானே சொன்னீங்க, இங்க கத்துறா, இப்போ ஏன் கத்துறீங்க? ஸோ உங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்களை மறந்து விட்டால் உங்களை நம்பி வந்த இளைஞர் கூட்டத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய. அப்போ ஒரு பேச்சில் நீங்கள் ஒரு பதற்றம் இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அது கண்டினியூட்டியே இல்லைங்க. இந்த சைடு விட்டு விட்டா இருக்கு. திமுக திட்டுறாரு, அங்கிள் அங்கிள் என்ன பேச்சுங்க இதெல்லாம்? ஒரு முதல்வருங்க அவரு, 70 வயது மதிக்கத்தக்க முதல்வர். நீங்களும் உதயநிதியும் ஒரே வயசா இருக்கும்போது வீட்டுக்கு போது அங்கிள்னு கூப்பிட்டுருக்கலாம், நீங்க உதய முதல்வரை கூப்பிட்டுருக்கலாம். ஒரு பப்ளிக் மேடங்க அது, எத்தனை முறை அங்கிள்னு கூப்பிடுவீங்க? தமிழ்ல சொல்லுங்க, என்ன இருக்கும்? அதை எவ்வளோ தவறு இல்லை அந்த வார்த்தைகள். கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிங்க அவர். நீங்க யாரு? நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு நடிகர் தான். இஸ் அ கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி. உங்களோட இல்ல மரியாதைக்காக நான் சொன்னேன்னு சொன்னீங்கன்னா கூட அது வீட்டில் போய் சொல்லுங்க சார். பொது மேடையில் என்ன பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் தான் தவறுன்ற. இது சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அவர் பண்றது. கைத்தட்டலுக்காக எவன் ஒருவன் வார்த்தைகளை விடுகிறானோ காலம் அவனை கரைத்து விடும். அப்படி பேச்சாதான் அது இருந்துச்சுங்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. மேக்சிமம் அந்த மாதிரி இயல்பா இல்ல அவருடைய பேச்சு. விக்கிரவாண்டிக்கும் மதுரைக்கும் என்ன வித்தியாசம் நடந்தது? ஜெராக்ஸ் லொகேஷன் தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதே ரத்தத்தின் ரத்தமான அப்படின்னு சொல்றாரு, என் இதயத்தில் என்ன இருக்கு நண்பி? அந்த ஒரே வித்தியாசம், பாயாசத்துக்கு பதிலாக பாய்சன் சொன்னார். வேற என்ன சொன்னீங்க நீங்க? அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாரு, சிறுபான்மையினர் மக்கள் குறித்த சில விஷயங்களை சொல்றாரு. குறிப்பா இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு சொல்றாரு. ஸோ அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை கவர்ந்துட முடியும் அப்படின்னு திரு விஜய் நினைக்கிறாரா? ஏன்னா அந்த வாக்குகள் பெரும்பாலும் திமுக கூட்டணிகிட்ட தான் இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது. ஸோ அந்த வாக்குகளை கவர்வதற்காக முயற்சியாக மட்டும் அதை பார்க்குறாரா? நம்ம ஊரில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, திரவியம், சிறுபான்மை என்பது முஸ்லீம் மக்கள் மட்டும் அல்ல, கிறிஸ்தவர்கள் மிக பெருமையானவர்கள். திரு ஜோசப் விஜய் அந்த கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர். அது வெளிப்படை தைரியமாக சொல்றாரு, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கிறிஸ்துவ சமூகம் அவர் பின்னால் இருக்கும் என்பதில் இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு தலைவர்கள் இது வரைக்கும் பெருசா யாருமே வரல. சும்மா அந்த கவுன்சிலர் இருப்பாங்க, எம்எல்ஏ வருவாங்க, அந்த கன்னியாகுமரி பக்கம் 1-2 பேர் அப்படித்தான் இருப்பாங்களே ஒழிய அந்த கிறிஸ்துவ சமூகத்துக்குன்னு ஒரு தலைவன் சொல்ற மாதிரி யாருமே இல்லை. ஸோ கிறிஸ்துவ சமூகத்தினுடைய ஓட்டுகள் கண்டிப்பாக விஜய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு, நிறைய உண்டு. ஏனென்றால் ஜெயலலிதா ஒரு முறை அந்த கட்டாய மதமாற்ற சட்டம்னு கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சட்டத்தின் பேரே மதமாற்ற சட்ட தடை சட்டம் கிடையாது, கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தான். நீயா விருப்பப்பட்டு மதம் மாறினா உங்க விருப்பம். ஆனா யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டாங்க. அந்த பெல்ட்ல எல்லாருமே ஒவ்வொரு சர்ச்சுகளிலும் பிரசங்கம் பண்ணப்பட்டு ஜெயலலிதா ஓட்டு போடக்கூடாதுன்னு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு நாம் அறிவோம். பைபிளில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துனதெல்லாம் உண்டு. ஸோ அவர்கள் தனக்கான தலைவன் வேணும் எதிர்பார்க்கும் போது அந்த ஒரு ஓட்டுகள், கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகள் விஜயை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் உண்டு. அந்த விஷயத்தை முஸ்லீம் ஓட்டுல இளைஞர்களுடைய ஓட்டுகள் கண்டிப்பாக எடுப்பார். அது எந்த மதமும் கவலை கிடையாது அவருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஒரு 20-22 வயசுக்குள்ள மக்கள், இளைஞர்கள், அவர்கள் எந்த சமூகத்தில் இருந்தாலும் விஜயை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். யார் பதட்டப்படணும்னா திருமாவளவன் கொஞ்சம் பதட்டப்படணும், சீமான் கொஞ்சம் பதட்டப்படணும், இவங்கள் தான் பதட்டப்படணும். கிறிஸ்துவர் ஓட்டு இதுவரை யார் நம்பி இருந்தாங்களோ அந்த கட்சி கண்டிப்பாக பதட்டப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா அது திமுக தான். ஸோ அப்போ திமுக தரப்புல இந்த மாநாட்டுக்கு பிறகு திமுக தரப்புல அதை பத்தி அவங்க பெருசா எடுத்துக்கலையா? இந்த கூட்டத்தை பார்த்து அவர் பேசினதை வச்சலாம். திமுக மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் கொஞ்சம் பயந்துதான் போயிருக்காங்க. உண்மை. இவ்வளவு நேரம் பேச்சை பத்தி கூட்டம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் சார். எப்பொழுதுமே ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு தடைகளை மீறி ஒரு கூட்டம் வருது இல்ல, அது தட் இட் செல்ஃப் இஸ் a சக்சஸ். நிறைவா இந்த மாநாடு குறித்து பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஸோ இந்த திரு விஜயினுடைய அந்த டிராவல், அவர் சொல்றாரு நாங்க நெக்ஸ்ட் சுற்றுப்பயணத்தெல்லாம் தொடங்க போறோம், நேரடியாக மக்களை சந்திக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த மாநாட்டில் சொல்றாரு. ஸோ அவர் என்ன மாதிரியான ஒரு ரூட்டை, ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தா களத்தில் நீங்கள் நேரடியாக இறங்கணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க.
எந்த மாதிரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தா அவர் நீங்க சொல்லக்கூடிய அந்த டபுள் டிஜிட்டு 10, 12 தாண்டி 15, 20 இந்த இலக்களை அடைய முடியும்னு நினைக்கிறீங்க? நான் வெற்றிக்கு கூட போகல, அது நீங்க சொல்ற மாதிரி கடைசி நேரத்தில் ஏதோ அலையன்ஸ் வந்து சேர்ந்து ஏதோ ஒன்று கூட நடக்கலாம். ஸோ அவர் தனிப்பட்ட தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன செஞ்சா சரியா இருக்கும்? முதல்ல அவர் வந்து அந்த பனையூர் பண்ணையார்த்தனத்தை விடணும். பனையூர் பண்ணையார்த்தனத்தை விடணும். உண்மை. சரி, தண்ணியில் இறங்காமல் நீச்சல் கற்றுக்கவே முடியாதுங்க. நான் விர்ச்சுவலாக நீங்கள் கற்றுக்கலாம், இப்படி கையை ஆட்டணும் காலை ஆட்டணும், கரெக்டு. தண்ணியில் இறங்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீரில் இறங்காமல் நீச்சல் கற்றுக்கொள்ளவே முடியாது. அதை நீ விஜய் புரிஞ்சுக்கணும். மக்கள்கிட்ட வரணும். சார் எத்தனை நாள் உங்களை பார்த்து கை தட்டிகிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த மாநாடு போடுங்களேன், சரி வந்துட்டு போயிடுவான். 10 சேர் இந்த ட்ரிப் 500 சேர் உடஞ்சுதான், அடுத்த ட்ரிப் 1000 சேர் உடச்சிட்டு போவான். அதனால என்ன சாதிக்க போறீங்க நீங்கள்? மாநாடுகள் உங்களை கோட்டைக்கு கொண்டு செல்லாது அப்படிங்கிறீங்க. வெறும் மாநாடுகள் என்ன? நீங்கள் மனிதர்கள் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். அதுதான் தலைவன். எனக்கு திமுக பிடிக்கல, வெறுத்து போயிட்டேன். அதிமுக பிடிக்கல, இந்த திராவிட கட்சிகளால் நான் வெறுத்து போயிட்டேன். ஏதாவது எனக்கு போக்கிடம் இருக்காதான் நான்லாம் அலையிற மக்கள். அப்போ பார்க்கும்போது தம்பி வரார், நான் பண்ணுறேன். நான் ஏன்னா ஒரே பறந்து சண்டை போட்டவன் சினிமாவில். நான் ஒத்த பேரில் 100 பேர் துப்பாக்கியில் சுட்டவன். நான் சாதிக்கிறேங்கிற நம்பிக்கை வைக்கிறான். இந்த மனிதர்கள் எளிமையான மனிதர்கள். அவங்க எல்லாரையும் நம்புவாங்க. இப்படி தான் திமுக நம்பினாங்க, இப்படி தான் அதிமுக நம்பினாங்க, சினிமாக்காரர்கள் இப்படி தான் நம்பினார்கள். என்ன பெரிய சாதனை தமிழகம் சாதிச்சுட்டது? தன்னுடைய உழைப்பால் தமிழக மக்கள் தான் இருந்தாங்களே ஒழிய அரசாங்கத்தினுடைய ஈடுபாடு கொஞ்சம் தான். அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் விஜய்கிட்ட போனோம். விஜய் என்ன பண்ணணும்? திருப்பியும் நீங்களும் அதே பெரியார் ஃபோட்டோ, அம்பேத்கர் ஃபோட்டோ, காமராஜர் ஃபோட்டோ பாராட்டப்பட வேண்டிய 2 விஷயம்தான். அஞ்சலி அம்மாவும் வேலு நாச்சியார் வச்சுங்க. அதனால என்ன நீங்கள் பலனை கொடுக்க போறீங்க எனக்கு? நீங்கள் களத்துக்கு வாங்க. களத்தில் இறங்க வேண்டும் விஜய் என்று நான் அவரை மனதார கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாநாடு நல்ல கூட்டம். இந்த கூட்டத்தை ஓட்டுகளாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதை அவர் ஏமாற்றிவிடக்கூடாது என்றுதான் என்னுடைய ஆசை. மிக்க நன்றி தமிழலை சார்பாக. நன்றி, வணக்கம்.